ஸோ இப்போ பேங்காக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பேங்காக்கில் மார்னிங் நாங்கள் இது வந்து ஷூட் 7 o'clock எடுத்தோம். ஸோ அதனால கொஞ்சம் க்ரௌட் இல்லாமல் இருந்தது. ஒரு சூப்பரான எனக்கு பேங்காக் பர்சனலாக பிடிச்ச ரீசன் வந்து அங்கே டிராஃபிக் ரூல்ஸ். ஸோ ஒருத்தர் பின்னாடி போகிறது, ரொம்ப ஹார்ன் சவுண்ட் கிடையாது, டிராஃபிக் அவ்வளோ ரூல்ஸ் வந்து நல்லாவே வந்து மதித்தாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அகெயின் க்ளீன் அண்ட் நீட்டாக இருந்தது ஊர். ரொம்பவே எனக்கு தெரிஞ்சு க்ளீன் அண்ட் நீட்டாக இருந்தது. அங்குள்ள பீப்புள்ஸ் வந்து நல்ல மரியாதை கொடுத்தாங்க, நல்ல மரியாதையாக ட்ரீட் பண்ணாங்க. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க பேங்காக்கில் அப்படி சீட் பண்ணாங்க இப்படி சீட் பண்ணாங்கன்னு. அந்த மாதிரி நாங்கள் எதுவுமே ஃபேஸ் பண்ணல. எனக்கு ரொம்பவே வந்து நாங்கள் ஒரு 5 days ட்ரிப்பு போயிருந்தோம். ரியலி ரொம்பவே சூப்பராக இருந்தது. நிறைய பேர் நான் போன பேக்கேஜ் டீட்டெயிலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்கள பர்சனலாக டிஎம் பண்ண சொல்லியிருந்தேன் டீட்டெயிலுக்கு. ஸோ நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலுமே அவ்வளோ சூப்பரான ஒரு ஹோட்டல். அங்கேயுமே ரெஸ்பான்ஸ், ஃபுட் எல்லாமே எங்களுக்கு வந்துட்டு அஃபோர்டபுளாகவும் நல்லாவும் இருந்தது. ஸோ சாரீஸ் பேங்காக்கில் உடுத்தியிருக்கும் போது நிறைய பேர் வந்து எங்ககிட்ட பேசினாங்க. இட்ஸ் ரியலி ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம ஊர் புடவை பேங்காக்கில் கெட்டியிருக்கிறது ரொம்ப ப்ரௌடாக இருந்தது.